தியா கண்ணு. பாட்டி ஒண்ணும் இல்லல. பாரதி பாரதி என்னம்மா என்ன ஆச்சு? இவ்வளவு பெரிய கட்டு போட்டு வச்சிருக்காங்க. நான் கூட ஏதோ சின்ன காயம் தான் நினைச்சேன். காயம் சின்னதுதாம்மா, கட்டை தான் கொஞ்சம் பெருசா போட்டுட்டாங்க. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? அபி மேடம் கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க பார்த்தான். அதனாலதான் கேட்க போனேன். நான் கேக்குறத பார்த்துட்டு 2-3 ரவுடி பசங்க அங்க வந்துட்டாங்க. உடனே ஆதி சார் தான் அவங்கள அடிச்சு எங்க 2 பேரையும் காப்பாத்தினாரு. அப்ப திடீர்னு ஒருத்தன் ஆதி சார கத்தியால குத்த வந்துட்டான். அக்கா தான் அந்த கத்திய புடிச்சு ஆதி சார காப்பாத்தினாங்க. இதுக்குதான் இந்த டைம்ல வெளியே போக வேண்டாம்னு சொன்னேன். பாத்தீங்களா, இதெல்லாம் இப்ப தேவையில்லாத பிரச்சனை தானே. ஆமா மாப்பிள்ள, இவ பாட்டுக்கு 2 கையிலையும் கட்டி போட்டுட்டு வந்துட்டா. நாளையில இருந்து யார் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறது? அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு பாரதி மட்டும் இல்லனா அந்த கத்தி ஆதிய குத்தி இருக்கும். பாரதி காப்பாத்துனது ஆதியோட உயிரை மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கைய. இன்னொரு தடவை யாராவது அவங்கள பத்தி பேசுனீங்க, அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. பாரதிய நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நானும் ஆதியும் தான். நாங்க அவங்கள பாத்துக்கிறோம். ப்ளீஸ் நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. பாரதி நீங்க வாங்க. வாங்க பாரதி. பிரியா, go. போ. மனோ, உன் பர்ஸ் ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்ட. இந்தா. தேங்க்ஸ் மேடம். என்ன அபி, வர வர உன் நடவடிக்கை சரியில்லை. ஏன், நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? அந்த மனோ கூட எதுக்கு வெளியில போற? அது ஏன் இஷ்டம் நீ, அதையே நீங்க கேக்குறீங்க? என்ன அபி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் நல்லதுக்காக தானே சொல்றேன். நான் ஒன்னும் குழந்தை இல்லைல்ல. நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். என்ன அபி, எதுக்கு எடுத்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க? பெரியவங்க சொல்றதை கேட்டாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். வயசு அதிகமா இருந்தா மட்டும் பெரியவங்கன்னு அர்த்தம் இல்ல அத்தை. பெரியவங்கன்னா அதுல நிறைய விஷயம் இருக்கு. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு காலையிலேயே சொல்லிட்டேன்.